கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். கலங்காதீர்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி ஜனங்களுக்கு சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் நீங்கும் என்று வாக்குதத்தமாய் அந்த திருச்சபைக்கு கொடுக்கிறார். இந்த 2 கொரிந்தியரை நம்ம பார்க்கிற பொழுது அவர்கள் மனம் திரும்பின அந்த சூழ்நிலையில தான் அவர்களுக்கு அதிகமாக உபத்திரவமும் நெருக்கடியும் வந்ததான சூழ்நிலையை பார்த்து அறிந்து ஆண்டவர் அவருடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக இந்த வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். நம்ம கூட ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக இருந்த உபத்திரவம், பிரச்சனையை, போராட்டத்தை விட ரட்சிக்கப்பட்ட பிறகு வருகிறதான உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம் தான் அதிகம். ஆனாலும் கூட ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீதிமானை ஆண்டவர் கைவிட்டதாக ஒருபோதும் சரித்திரத்தில் இல்லவே இல்லை. யாருங்க நீதிமான? ஆண்டவருடைய திரு ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவத்தினோட நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனை, பாடு, போராட்டம், அசமாதானம், நெருக்கடி, தாங்க முடியாத வலி, வேதனை. ஐயோ, எப்பொழுது இந்த பிரச்சனை மாறும், இந்த உபத்திரவம் மாறும் என்று வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்கும். எங்களை முடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த உபத்திரத்தினோட, எந்த பாடு பிரச்சனையினோட, எந்த வலி வேதனையினோட, எந்த வியாதியினோட இவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த உபத்திரவத்தை நீக்கி போடும். இவர்களை விட்டு ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தருளும் ஆண்டவர். இவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் கவலை, கண்ணீர், வருத்தம், வேதனை, கஷ்டம், நஷ்டம், பாரங்களெல்லாம் எடுத்து போட்டுரும். ஆண்டவரே, இவர்கள் உபத்திரவத்தெல்லாம் நீக்க மாட்டவர். ஒரு பெரிய சமாதானத்தை இவர்களுக்கு கட்டணும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.